வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட பெட்ரூம் க்ளீனிங் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய பெட்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி. அதை எப்படிலாம் க்ளீன் பண்ணி நான் மெயின்டைன் பண்ணுவேங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா போடுற ட்ரெஸ் அண்ட் நான் யூஸ் பண்ணுற டெய்லி வியர் ட்ரெஸ்லாம் இங்கே தாங்க வைப்பேன். ஸோ எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே விழுந்துரும். ஸோ ஒரு ட்ரெஸ் எடுத்தாமே டோட்டல் ட்ரெஸ்ஸுமே அப்படியே விழுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அட்டையை வந்து கட் பண்ணி வச்சுருவேன். இந்த பிளேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி ஒவ்வொரு பிளேஸில் வச்சுருவேன். ஒவ்வொரு ரேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் என் பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடம் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி வைக்கிறனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னா டோட்டல் ட்ரெஸ்ஸுமே விழுகாது, அந்த ட்ரெஸ் மட்டும்தான் இதாகும். நம்ம கலைஞ்சிருக்க ட்ரெஸ்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கறதுக்குமே ரொம்பவே நீட்டாக. மேலே ஃபுல்லாக எப்படியோ க்ளீன் பண்ணியாச்சு. பட் கீழே பார்த்தீங்கன்னா அதை விட கன்றாவியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் நான் ட்ராயிங் பண்ணது. ஸோ வீட்டில் வந்து நான் தனியாக இருப்பப்போ ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நான் ட்ராயிங் பண்ணது இப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ மெமரிஸாக இருக்குது. மொத்தமாக 4 செல்ஃப் இருக்குது. இப்போ 3 செல்ஃப் க்ளீன் பண்ணிட்டேன். அந்த ட்ராயிங் பாருங்கள், எல்லாம் ட்ராயிங் பண்ணி கம் போட்டு ஒட்டினது. இப்போ அந்த இதெல்லாம் விட்டுருச்சு. சும்மா லைட்டாக அப்படியே பேப்பர் எல்லாமே வந்துருச்சு. பட் மறுபடியும் அதை ஸ்டிக் பண்ணி ஒட்டணும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் க்ளீன் பண்ணவே இல்லை. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் இல்லைங்க, இது என்னோடய ஹஸ்பண்ட். சின்ன வயசு ஃபோட்டோ அது. அங்கே இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சுருக்காங்க. பட் என்கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இது வந்து என்னோடய வெட்டிங்க்கு என்னோடய ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது. மேலே எப்படியோ க்ளீன் பண்ணிட்டேங்க. அந்த அங்கே குட்டி ஒரு ஃபிஷ் பவுல் மாதிரி இருக்கு இல்லையா, எனக்கு வந்து ஃபிஷ் வளர்த்துனா ரொம்ப ஆசை. ப்ரெக்னென்சி டைமில் நான் வளர்த்துனது ரொம்ப வருஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெத் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அதை வாங்கவே இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக ரன்னிங் மெட்டீரியல் எடுத்து நானே ஸ்டிச் பண்ணதுங்க. இது எவ்வளோ மீட்டர்ஸ் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, மீட்டர் வந்து 90 ரூபாய் சொன்னாங்க. நான் ஒரு 4.5 மீட்டர் என்னமோ வாங்கினேன். ஸோ இதனோட கலர் வெளியே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். உள்ளே பார்க்குறக்கு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. பட் கலர் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் கலரில் தாங்க நான் பில்லோ ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ பில்லோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாட்டின் கிளாத் மாதிரி இருக்குது. இதுதான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேசாமல் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிலர் சொல்லுவீங்க. பட் இது ரொம்பவே ஒர்த்துங்க. நம்ம எவ்வளோ டைம் வாஷ் பண்ணாலும் இதனோட கலர் போகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வச்சுருக்க வீட்டில் அடிக்கடி இந்த பெட் கவர் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அடிக்கடி யூரின் போயிடுவாங்க. ஸோ வாஷ் பண்ண துணியும் சீக்கிரமாக கிழிஞ்சிரும். ஸோ இந்த கிளாத் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வரலைங்க. இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. கலர் கூட இன்னும் ஃபேட் ஆகலை. நிறைய டைம் வாஷ் பண்ணிட்டேன். அதேமாதிரி எனக்கு பெட்ரூம் நீட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நம்ம தூங்குறப்ப எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவோம். எனக்கு வந்து வீட்டில் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறது ரொம்ப பிடிக்குங்க. இந்த குழந்தைங்க மாதிரி அங்கங்கே எனக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லா இடத்தையுமே அழகுப்படுத்துறது இந்த செடி அண்ட் பூ தாங்க. ஸோ என்னோட வீட்டில் இந்த மாதிரி செடி 2 வச்சுருப்பேன். வீடு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணதை என்னால் எடுக்க முடியலைங்க. பாப்பா அங்கங்கே ஓடிக்கிட்டு அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ நான் இப்போ எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேங்கிறத பற்றி பார்த்துடலாம். Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. எனக்கு கிராஃப்ட் ஒர்க் அண்ட் ஆர்ட் ஒர்க்கில் ரொம்ப பிடிக்குங்க. பிஃபோர் மேரேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 டே ஃபுல்லாகவே இந்த ஒர்க்கே தான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ கிராஃப்ட் ஐட்டம், பேப்பர் வச்சு பண்ணுறது, இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் வந்து பிஃபோர் மேரேஜ் வெட்டியாக வீட்லேயே இருந்தனால இதுதாங்க என்னோடய ஒர்க்கே. அது மட்டும் இல்லாமல் செடி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன டப்பாலையெல்லாம் நிறைய செடி போட்டு வச்சுருப்பேன். அது எல்லாமே காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள். அதே மாதிரி வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது செடி இல்லைன்னா குட்டி குட்டி பாட்டில் டிசைனாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் போட்டு வச்சுட்டு அதெல்லாம் பார்க்குறப்ப மைண்டுக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பாப்பா ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் ஆனதும் நான் நிறைய கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணலான் இருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ நான் அங்கங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்க்கலாம். இதுதாங்க சொன்னேன். ஸோ வீட்டில் எந்த பாட்டிலுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லாத்துலேயும் மண் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக செடியெல்லாம் வச்சுருவேன்.
பட் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. மேரேஜ் ஆனதும் அம்மானால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து இவ்வளோ செடி தாங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி நிறைய செடியெல்லாம் வச்சுருப்பேன். எனக்கு பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். 6 month ஒன்ஸ் இந்த மாதிரி மாற்றி அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், பெயிண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமான வேலை பண்ணிகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.